நீங்க சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. தவறை வருந்துவார்கள், சின்ன குற்றமா தான் இருக்கும். இவன் நம்மளால பாரதூரமான குற்றம் எல்லாம் செய்வான வருந்த மாட்டான். வட்டி வாங்குவான், ஃபைனான்ஸ்ல ஓடும், அதெல்லாம் என்ன பாய், குடும்ப சூழ்நிலை நெருக்கடி, அப்படி சாதாரணமா கடந்து போயிடுவாரு. எவ்வளவோ மானக்கேடான விஷயங்களை செய்திருவார்கள். ஆனா சாதாரணமாக ஏதோ நிர்பந்தத்துல செஞ்சுட்டேன், ஏதோ என்னால தாங்க முடியாத சூழல் நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. தவறை சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனா இஸ்லாம் சொல்லுது, அந்த தவறை ஒரு மனுஷன் எப்படி உணரும் தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தோடு தொடர்பு படுத்தி, நம்ம இப்படி தப்பு பண்றோம், இதே நம்ம திருத்திக்கிறதுல அப்படின்னு அது உணரக்கூடிய உள்ளம் தான் உயிரோட்டத்தோடு இருக்கிற உள்ளம் என்று சொல்லப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய விரிவுரையை நாம் பார்த்து வருகிறோம். அதில் திருமறை குர்ஆனில் 35வது அத்தியாயம் அல் ஃபாத்திர் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனத்திற்குமான விளக்கங்களை நமக்கு ஒவ்வொரு வாரமும் விரிவான முறையில் எடுத்து சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 22வது வசனத்தினுடைய விளக்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த 22வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வமா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத், உயிர் உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். இன்னல்லாக யுஸ்மியு மையஷாவு, தான் நாடியவர்களை அல்லாஹ் செவியேற்குமாறு செய்கின்றான். வமா அன்தபி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வமா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுகிறது? உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான்ல, அது என்ன கருத்தை அல்லாஹ் இதிலேருந்து சொல்ல வரான்? உயிர் உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னா, பொதுவாக உயிரோடு இருக்கிறவங்களும் இறந்தவங்களும் சமமாக மாட்டார்கள் என்பது வெளிப்படை கருத்தை பார்த்தா நமக்கு அப்படி தான் புரியும். ஒரு ஆள் உயிரோடு நடமாடுறாரு, அவருக்கு ரூஹு இருக்குது, பார்க்குறாரு, பேசுகிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாமே செயல்படுறாரு. இப்போ நாம் உயிரோடு இருக்கோம். அப்போ நாம் உயிரோடு இருக்கும் பொழுது சாதாரணமாக எல்லா செயல்பாடுகளுமே அன்றாடம் செய்கிறோம். இப்போ இறந்து போன ஒரு நபர் எப்படி இருப்பார்? அவர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டார், அவர் எழுந்திருச்சு பேசுங்கன்னா பேச மாட்டார், அவர்கிட்ட நாம் என்ன பேசினாலும் பதில் கேட்டால் பதில் கொடுப்பாரானா பதில் கொடுக்க மாட்டார். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் அதை தான் சொல்லுகிறானா என்று கேட்டால், அல்லாஹ் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் குறித்து அல்லாஹ் இதில் பேசலை. இந்த வசனத்தினுடைய முந்தைய வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் ஒவ்வொன்றாக அப்படியே வரிசலாக அடுக்கி கொண்டே வருவான். பார்வை உள்ளவர்களும் பார்வை இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள், இருள்களும் ஒளியும் சமமாகாது, நிழலும் வெப்பமும் சமமாகாது. அல்லாஹ் அப்படி வரிசலாக சொல்லுவான். இன்னைக்கு எப்படி வெளிச்சமோ நிழலும் நமக்கு எப்படி சமமாகாதோ, அதுபோன்ற கண் உள்ளவரும் பார்வை உள்ளவரும் பார்வை இல்லாதவர்களும் எப்படி சமமாக மாட்டார்களோ அப்படின்னு அல்லாஹ் அந்த வரிசலாக ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது, உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் இதில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை குறித்து சொல்கிறான் என்று சொன்னால், உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஒரு உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய நிலைப்பாடு எப்படி அமைத்து கொள்ளணும் என்று அல்லாஹ் பேசும் பொழுது, உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வை குறித்து அவன் சிந்திக்காமல் இருந்தான் என்று சொன்னால், உயிர் இருந்தும் இல்லாதவனை போன்று என்பதை இந்த கருத்து சொல்லுது. இதை நம்ம எப்படி விளங்கி கொள்ளலாம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் பல்வேறான வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 22வது அத்தியாயம் 46வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபலம் யஸிரு ஃபில் அர்லி, அவர்கள் பூமியிலே பயணிக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அவர்கள் இந்த பூமியிலே பயணிக்கவில்லையா? ஃபதகூன லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், யாக்கிலூன பிஹா, ஆதானு யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு விளங்கும் உள்ளங்களும் கேட்கும் காதுகளும் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் அந்த அடுத்து இந்த 22வது அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னா, பூமியை நீங்க போய் சுற்றி பாருங்க, நீங்க பூமியில எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாருங்கள்,
இறைவனுடைய சான்றுகளை பாருங்கள், மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். எல்லா விஷயங்களையும் இந்த மனிதர்கள் பூமியில் அவர்கள் சிந்தித்து பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பார்க்கும் விளங்கும் உள்ளங்களும் கேட்கும் காதுகளும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தாமல் அபுசார், அவர்கள் கண்கள் குருடாகவில்லை, அவர்கள் உள்ளங்கள்ல சிந்திக்கும் திறனே குருடாகிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கிறான். சுத்தி பார்த்தா அல்லாஹ் அவன் என்ன சொல்றான், அவனுடைய உள்ளங்களும் சிந்திக்கிற திறனும் அவனுக்கு ஏற்படும். அவன் எதையும் சிந்திக்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பார்வை இருந்தும் அவன் குருடனாக இருப்பான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை குறித்து சொல்லுகிறான் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். இந்த உயிர் உள்ளவர்களும் உயிர் அற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் நல்லா சொல்றான்ல. அப்ப அல்லாஹ் என்ன அங்கு விஷயத்துல நமக்கு குறித்து சொல்லப்படுது என்றால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை தொடர்பு படுத்தி அல்லாஹ் இதில் பேசுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு என்ன எப்படி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும்? எல்லோரும் உயிரோடு தான் இருந்துகிட்டு இருக்கோம், எல்லாரும் என்ன செய்யறோம், நாம சாப்பிட்றோம், தூங்குறோம், பேசுறோம், வெளி உலகங்களை சுத்துறோம், போறோம், அன்றாட நம்ம உயிரோடு தான் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருப்பவர்களை கூட அல்லாஹ் உயிர் அற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் சரியான முறையில் அந்த உள்ளத்தை அவன் சிந்திக்கிற தன்மை கொண்டதாக அதை ஆக்கவில்லை என்று சொன்னால் உயிர் இருந்தும் இல்லாதவனை போன்று என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உள்ளத்தை தொடர்பு படுத்தி அல்லாஹ் இதுல பேசக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப உள்ளம் என்பது உயிரோடு இருக்குதா இல்லையா என்பது நம்ம எப்படி தெரியும்? ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோடு இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும்? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு சார் நிற்கிறான் உயிரோடு இருக்கிறா இல்லையா கேட்போமா? நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் டாக்டர்கிட்டே போகிறோம். இப்போ அது கொஸ்டின் அல்ல. அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வரான், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளம் உயிரோட்டத்தோடு தான் இருக்கிறது என்பதை எப்படி விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது சில காரணங்களை நமக்கு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள், நம்மளுடைய உள்ளம் உயிரோட்டத்தோடு தான் இருக்கிறது என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? இப்போ நம்ம உயிரோட்டத்தோடு தான் இருக்கிறோம், ரத்தம்லாம் ஓடுதுங்க, ஹார்ட் பீட்லாம் இருக்க தான் செய்யுது, அந்த அல்லாஹ் இதில் சொல்லலை. நம்ம உயிரோட்டத்தோடு சிந்தனை ஓட்டங்களோட தான் இருக்கிறோம் என்பதை எப்படி நாம விளங்கிக் கொள்வோம்? ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறு என்று நாம் உணர்கிறோமா அப்படிங்கிறத உயிரோட்டம் இருக்குதா இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இல்லை அல்லாஹ் இதில் சில காரணங்களை நமக்கு சொல்வதை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் உயிரோட்டத்தோடு தான் இருக்கிறதா இல்லை என்பதை எல்லா மனிதர்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுடைய உள்ளம் அல்லாஹுடைய சிந்தனையோடு தான் நம்ம இருக்கிறோமா, நாம இறை சிந்தனையோடு தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத எல்லா மனிதர்களுமே தன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 179வது வசனத்தை எடுத்து பாருங்க. அதில் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் பேசலாம். காஃபிர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? வலக்கது தரானாலி ஜஹன்னம கஸீரமினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களில் அதிகமானவர்களை நரகத்திற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹாம், அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், வலஹும் ஐனுன், அவர்களுக்கு கண் இருக்கும், லா யுப்சிரூன பிஹாம், அதை கொண்டு அவர்கள் நல்லதை கெட்டதை கண்ணை கொண்டு பார்ப்பான், அந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய மாட்டார்கள், இது அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், இது அல்லாஹுடைய அதிசயங்கள்ல ஒன்றாச்ச, இறைவன் இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை உண்டாக்கி இருக்கிறான என்று அவன் சிந்திக்க மாட்டான். லா யுப்சிரூன பிஹாம் வலஹும் ஆதானுன், அவனுக்கு காது இருக்கும், லா யஸ்மஊன பிஹாம், அவன் கேட்க மாட்டான். உலாயிக்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதைவிட வழிகட்டவர்கள், அதைவிட கேவலமானவர்கள், அவர்களே அலட்சியம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன குறிப்பிடுறான்? அல்லாஹ் யாரை கால்நடைன்னு சொல்றான்? சிந்திக்காதவங்களே அல்லாஹ் சொல்றான். உள்ள இருக்கு, கண் இருக்கு, அவனுக்கு எல்லாம் அறிவும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவன் அவனுடைய சிந்தனையை சரியான முறையில் செலுத்தாதவன், அல்லாஹ்வை குறித்து தொடர்பு படுத்தாதவன், இறைவனை பற்றி நினைக்காதவன், இறைவனுடைய அற்புதங்களை குறித்து யோசிக்காதவன், அப்படியான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியான மனிதன்? அவன் உடல் இருந்தும் சடலமானவன், ஒரு மௌத்த போன்றுதான்.
அல்லாஹ்வுடைய அருளை சிந்திக்கல, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை சிந்திக்கல, அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை குறித்து சிந்திக்கல. நம்மெல்லாம் நம்மை பற்றி சிந்திச்சாலே நாம அவ்வளவு வியப்புக்குரியதாக இருக்கும். நம்முடைய உடலில் இயங்குகின்ற ஒவ்வொரு பகுதியை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் அன்றாடம் தூங்குகிற தூக்கம், ஒரு நாளைக்கு நீங்க தூங்கல, 2 நாள் நீங்க தூங்கல, 3 நாள் தூங்கல, 1 வாரம் தூக்கம் இல்லை, என்ன நிலைமைக்கு நம்ம ஆயிடும் நீங்க யோசிச்சு பாருங்க. 3 நாள் 1 நாள் நம்ம தூங்கலனாலே நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் நமக்கு நடக்காது. அவ்வளவு டென்ஷன் ஆயிடும், அவ்வளவு பிரஷர் ஏறிடும். அப்போ தூக்கம் என்பது எவ்வளவு பெரிய அருள் கூட. அந்த தூக்கத்துக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹை பற்றி நாம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனை எப்படி எல்லாம் படைத்து எவ்வளவு அற்புதங்களை கொடுத்து எவ்வளவு விஷயங்களை நமக்கு இந்த உலகத்தில் விசாலமாக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு மனிதன் சிந்திக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் தான் என் ஜனாசா, உயிரோடு இருந்து ஜனாசா அவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுமே அந்த சமூகத்தில் எப்படியான பிரச்சாரங்களை முன்னிட்டார்கள் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை குறித்து சிந்திங்கன்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எத்தனை ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணாங்க? 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்திலிருந்து அவர்களால் வென்றெடுக்கப்பட்டவர்கள் சொற்பமானவர்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை குறித்து அல்லாஹ் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் நான் என் சமுதாயத்தில் சொல்றேன், அவங்க கேட்கல, அவங்க அலட்சியப்படுத்துகிறார்கள். நான் மார்க்கத்தை சொல்ல போனால் அவர்கள் காதுகளை பொத்திக் கொள்கிறார்கள், போர்வையை எடுத்து அவர்கள் போத்திக் கொள்கிறார்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அல்லாஹ் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றான்? 71வது அத்தியாயத்தில் 16வது வசனத்திலிருந்து அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த சமூகத்தை பார்த்து கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான் தெரியுமா? வகத ஹலகக்கும் அத்வாரா, உங்களை அவன் பல கட்டங்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரே அடியா உங்களை படைக்கல. அல்லாஹ் மனிதனை ஆகு என்று சொன்னால் மனிதன் ஆகிடுவான், அப்படித்தானே? உலகமே ஆகு என்ற போது உலகம் ஆயிடுச்சுல, வானம் உருவானது, பூமி உருவானது, உலகத்தில் இருக்க எல்லாமே ஆகு என்று சொல்லும் பொழுது ஆனது. மனிதன் அப்படி உடனே ஆகு என்று சொல்லும் பொழுது மனிதன் அப்படியே 40 வயசுள்ள மனிதன் வந்துட்டானா, 20 வயசுள்ள மனிதன் வந்துட்டானா, அல்லது 30 வயது இருக்கிற ஒரு மனிதனை நாம அப்படியே பெற்று எடுத்துட்டோமா? இல்ல, பல கட்டங்களாக அல்லாஹ் உங்களை படைத்தான். இதுல நீங்க சிந்திச்சு பாருங்க. அலம் தர கைஃப ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தின் திபாகா, எவ்வாறு 7 வானங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்கள். வானத்தை பாருங்க, இந்த வானத்தை அல்லாஹ் எப்படி 7 அடுக்குகளாக உங்களுக்கு படைத்திருக்கிறான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வஜாலல் கமர ஃபீஹின்ன நூரன் வஜால ஷம்ஸ சிராஜா, அவற்றில் சந்திரனை ஒளியாக ஆக்கினான், சூரியனை விளக்காகவும் ஆக்கினான். நைட் ஆயிடுச்சுன்னா சந்திரன் வருது, பகலாயிடுச்சுன்னா சூரியன் வருது. இந்த இரண்டையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பூமியிலிருந்தே உங்களை சிறந்த முறையில் உருவாக்கி வளர செய்தான். இதெல்லாம் குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லி அந்த சமூகத்தினரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ முதலில் ஒரு மனிதன் உயிரோட்டத்தோடு தான் இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், மனிதன் சிந்திக்கணும், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கணும், அல்லாஹ்வை பற்றி யோசிக்கணும், மறுமையை பற்றி சிந்திக்கணும், இறைவனுடைய படைப்பனத்தை குறித்து சிந்திக்கணும். இந்த சிந்தனை ஓட்டம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க தான் ஹயா, உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சிந்தனை ஒரு மனுஷனுக்குள்ள வரலனா அவன் மௌத்து, உயிர் இருந்தும் மௌத்தாகத்தான் இருக்கிறான், சடலமாகத்தான் இருக்கிறான் என்பதை நாம இது ஒரு காரணம். இது மாதிரி இன்னொரு செய்தி நமக்கு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை பல்வேறான விஷயங்களில் அறிவுரைகள் இறைவன் மனிதனுக்கு வழங்குகிறான். பல அறிவுரைகளை அல்லாஹ் கொடுக்கிறான்ல, அந்த அறிவுரைகளை எல்லாம் யார் அந்த அறிவுரைகள் எந்த மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அறிவுரையை நமக்கான அறிவுரையாக எடுத்துக்கொண்டு, நமக்கான போதனையாக எடுத்துக்கொண்டு, யார் அந்த அறிவுரை மூலமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அடியானுடைய உள்ளமும் உயிரோட்டத்துக்குரிய உள்ளமாக இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நீங்கள் திருமறை குர்ஆன்ல அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் 2வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மூமின் என்பவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு கூறப்பட்டால் வஜிலத் குலூபஹும், அவங்களுடைய உள்ளம் நடுங்குமா. அல்லாஹ்வை பற்றியும் மறுமை பற்றியும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றியும் ஒரு அடியார்களுக்கு சொல்லப்பட்டால்
அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். வ இதா துலியத்து அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்களுடைய ஈமானை அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் இதுல சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கிற உள்ளம் என்பதற்கு இரண்டாவது காரணமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அறிவுரைகள் பொதுவாக நீங்கள் அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பயான்கள்ல மக்கள் கேட்பாங்க. நிறைய பயான்கள், நிறைய ஜும்மா பயான்கள், நிறைய அற்புதமான பல்வேறான பயான்களை கேட்பாங்க. ஆனால் ஒரு அறிவுரை என்பது எப்படி ஒரு மூமினுக்கு இருக்கணுமா? அது நமக்கு நம்மளுடைய லைஃப்ல ஏதோ மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு போதனைகள், நாம் கேட்கிற ஒரு செய்தி நம்மளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக அது இருக்கணும். அப்படி அந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவுரை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பயனளிக்கும் என்று சொன்னால் அந்த உள்ளம் எப்படியான உள்ளம் என்று சொல்கிறது? உயிரோட்டமோடு இருக்கிற உள்ளம். அறிவுரை பயனளிக்கல, நம்ம ஜும்மா வாரம் ஃபுல்லா ஜும்மா, வருஷம் ஃபுல்லா ஜும்மா கேட்டிருப்போம். ஜும்மா பயனளிக்க பாருங்க, அல்லாஹ் அக்பர்னு இமாம் தக்பீர் கட்டும் போது தான் வருவாங்க. பயனளிச்சிருக்கிறா அவங்களுக்கு? எத்தனையோ அறிவுரைகள் திருமணத்தின் நபி வழி திருமணத்தை குறித்து நாம கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். ஆனால் ஒரு திருமணம் நிலை என்று வரும் பொழுது நமக்கென்று அந்த சூழல் வரும் பொழுது அந்த சட்டத்தை மீறி நம்ம போயிடுவோம். பொருளாதாரத்தை குறித்து நிறைய தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் நமக்கென்று ஏதேனும் ஒரு நெருக்கடியான சூழல் வரும் பொழுது மார்க்கம் தடுத்த எதை ஹராம் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த ஹராமை மிக இலகுவான முறையில் நாம் ஈஸியாக ஹலால் ஆக்கிடுவோம். அப்போ அறிவுரை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த நிலையில் யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளம் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் உயிரோட்டம்க்குரிய உள்ளம். இதை நாம டெஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு இப்படிலாம் இருக்குதா? நாம் அப்படி இருக்கோமா? நம்ம ஒரு அறிவுரையை கேட்டால், நாம் ஒரு செய்தியை கேட்டால், அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டால், மறுமையை பற்றி சொல்லப்பட்டால், தொழுகையை பற்றி சொல்லப்பட்டால், நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால், கபரை பற்றி சொல்லப்பட்டால், விதியை குறித்து பேசப்பட்டால், சோதனையை குறித்து பேசப்பட்டால் நம்மளுடைய உள்ளங்களில் என்ன மாற்றத்தை உண்டாக்குறது? அப்ப இந்த சிந்தனை யாருடைய உள்ளங்களில் இருக்கிறதோ அது அவருடைய உள்ளம் உயிரோட்டத்துக்குரிய உள்ளம் என்று விளங்கிக் கொள்ளணும். மூன்றாவது பாயிண்ட், ஒரு தவறை மனுஷன் உணரணும். பொதுவாக தவறை உணர்வது என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் தானே. நீங்கள் தவறை சுட்டி காட்டினா எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மனிதனுடைய ஒரு தவறை சொல்கிறோம், என்னங்க தொழுகையில் இப்படி தப்பு பண்ணுறீங்களே, என்னங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல இப்படி நடந்துக்கிறீங்களே, நீ என்னடா சொல்கிறது? கொள்கையில் ஒரு தவறு செய்து விட்டால், கொள்கை விஷயத்தை இப்படி பலவீனமாக இருக்கீங்க, என்ன ஒரு பெரிய ஆளா, இவர் எனக்கு அறிவுரை சொல்வதா, அதை நான் கேட்பதா, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரா? கேட்க மாட்டாங்க. தவறை சுட்டி காட்டும் போது கேட்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தவறிலிருந்து விடுபடுகிறானே. ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான், ஒரு பாவத்தை செய்கிறான், மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் அந்த தவறிலிருந்து விடுபடும் நினைக்கிறான் பாருங்க, அந்த அடியானுடைய உள்ளம் உயிரோட்டத்திற்குரிய உள்ளம் என்று சொல்லப்படுது. திருமறை குர்ஆன்ல 83வது அத்தியாயம் 14வது வசனம். இதுல கவனிங்க, அல்லாஹ் சொல்றான், கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவை உள்ளங்களில் கரையாக படிந்து விட்டன என்று அல்லாஹ் சொல்றான். தப்ப நம்ம உணரலன்னா அது எப்படி ஆயிடுமா? உள்ளத்துல துரு பிடிச்ச கரை மாதிரி அது படிஞ்சிருமா. ஒரு இடத்துல ஒரு குப்பையை போடுறோங்க, குப்பையை உடனே எடுத்துடுறோம், அப்போ அந்த இடம் சுத்தமாயிடும். முதல் நாள் ஒரு குப்பையை போடுறோம், ஃபஸ்ட்டு ஒரு குப்பை இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னொரு பேப்பர் போடுறோம், 2 குப்பை இருக்கும், ஒரு வாரம் போடுறோம், கொஞ்சம் குப்பை இருக்கும், ஒரு மாதம் போடுறோம், அப்போ குப்பை மேடாக மாறும், ஒரு 3 மாதம் போடுறோம், என்ன ஆகிடும்? அந்த இடம் பயன்படுத்துவதற்கே தகுதியற்ற இடமாக மாறிடும். அப்போ அல்லாஹ் இங்கே நமக்கு என்ன சொல்கிறான்? ஒரு மனிதனுடைய தவறை அவன் உணர்ந்து, ஒரு மனிதன் தான் செய்கின்ற தவறுடைய பலவீனத்தை அவனே சிந்தித்து பார்த்து அந்த தவறை ஒரு மனிதன் திருத்திக் கொள்கிறானே, அந்த மனிதன் உயிரோட்டத்திற்குரிய மனிதனாக இருக்கிறான். அவன் அந்த தவறை அவன் உணர்ந்தாலும் எப்படி ஆயிடுவான்? கரை படிந்த மனிதனாக அவன் மாறி விடுகிறான். திருப்பிடிச்சதாக உள்ளத்தில் அவனுடைய கரை படிந்து விட்ட உள்ளமாக அது மாறி விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம்.
அதே போன்று இதே வலியுறுத்தி இன்னொரு வசனம் சொல்லப்படுது. 2வது அத்தியாயத்து 74வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ பொதுவாக நம்முடைய உள்ளங்களுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தப்பை செய்யும் பொழுது அந்த தவறை குறித்து நம்ம வருந்தணும். நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, தவறை வருந்துவார்கள். சின்ன குற்றமாக தான் இருக்கும். இவன் நம்மளால பாரதூரமான குற்றம் எல்லாம் செய்வான், வருந்த மாட்டான். வட்டி வாங்குவான், ஃபைனான்ஸில் ஓடும். அதெல்லாம் என்ன பாய், குடும்ப சூழ்நிலை நெருக்கடி, என்னால் முடியல அதனால் வாங்கிட்டேன், அப்படி சாதாரணமாக கடந்து போயிடுவார். எவ்வளவோ மானக்கேடான விஷயங்களை செய்திருவார்கள். ஆனால் சாதாரணமாக ஏதோ நிர்பந்தத்தில் செஞ்சுட்டேன், ஏதோ என்னால் தாங்க முடியாத சூழலில், ஏதோ ஒரு அழுத்தத்தில் இப்படியான நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. தவறை சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, அந்த தவறை ஒரு மனுஷன் எப்படி உணரும் தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தோடு தொடர்பு படுத்தி, நம்ம இப்படி தப்பு பண்ணுறவன், இதே நம்ம திருத்திக்கிறதுல அப்படின்னு அது உணரக்கூடிய உள்ளம் தான் உயிரோட்டத்தோடு இருக்கிற உள்ளம் என்று சொல்லப்படுது. நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. தவறு சின்ன தவறாக இருந்தாலும் அதை உணர்ந்து அல்லாட்ட வருந்துவாங்களாம். ஒரு நபித்தோழர் சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழர், திருமறை குர்ஆன்ல ஒரு வரலாறு, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். நபி அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் அருளப்படுகிறது. இந்த நபித்தோருடைய அந்த வாய்ஸ் எப்படின்னா, சிலருடைய வாய்ஸ் பேசும் பொழுதே கிணீர்னு கேட்கும், சிலர் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்போ இவருடைய வாய்ஸ் எப்படின்னா, ஒரு சபையில் பேசும் பொழுதே கொஞ்சம் கனமாக தான் பேசுவாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அழுகுறாங்க, வீட்டிலேருந்து வருத்தப்படுறாங்க. நான் ரசூல்லாவுடைய சபையில் பேச முடியாதோ, ரசூல்லாவுடைய சபை அவங்க சத்தத்தை விட என் சத்தம் உயர்ந்துருச்சுன்னா நான் நஷ்டவாளியாக மாறிடுவேன்னு கவலைப்படுறாங்க. ரசூல்லாவுடைய சபைக்கு இவங்க வரல. அல்லாஹுடைய தூதர் நீண்ட நேரம் பார்த்து விட்டு நபித்தோர்கிட்ட கேட்கிறாங்க, இவர் எங்க ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அல்லாஹுடைய தூதர் இவருக்கு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. அவர் நரகவாசி அல்ல, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் கவலைப்பட்டார். ஒரு சின்ன விஷயம் தாங்க. இவருக்கு முன்னாடி என்ன சத்தமாக பேசுன பெரிய இவரு அவரும் தூக்கி போட்டு போயிட்டார்னா, அவர் அதை நினைக்கல. ஒரு சின்ன சட்டம், அந்த விஷயத்தில் கூட நாம் குறைபாடு இருந்துடக்கூடாது என்ற கவலை. இந்த உள்ளம் ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கிற உள்ளத்திற்கு அல்லாஹ் உதாரணமாக நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னா, உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உயிரோடு உள்ளவர்கள்னா யாரு? உயிரோடு உள்ளவர்கள் இறந்தவர்கள் என்பது யாரை குறிக்குது? இளையச்சம், உள்ளத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டது. சிந்திக்கக்கூடியவர்களே அல்லாஹ் சொல்றான். சிந்திக்கிறவன் தான் உயிரோடு இருக்கிறவன். சிந்திக்காமல் இருப்பவர்கள் உயிரற்றவர்கள், உயிர் இருந்தும் ரூஹ் இருந்தும் உயிர் இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்க முடியுது. தவறை தான் திருத்திக் கொள்வது ஒன்று, தானாக உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்று. இன்னொன்று, நாம் தவறை மற்றவர் சுட்டி காட்டுவார்கள். இப்போ ஒரு மனைவி வீட்டில் சமைக்கிறாங்க, சமைக்கும் போது நல்லாவே இல்லைனாலும் கூட நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் மறுநாள் சோறு கிடைக்கும். அப்போது ஒரு தவறை சுட்டி காட்டுறோம், நீங்கள் என்னங்க இன்றைக்கி சுட்டி காட்டுறீங்க, நாளைக்கெல்லாம் உங்களுக்கு சோறாக்கி போட மாட்டேன்னா அங்கே பெரும் பிரச்சனை ஆகிப்படும். அப்போ தவறு என்பது எல்லோரும் சுட்டி காட்டுவார்கள். ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு முதலாளி தொழிலாளர்கிட்ட தவறு சுட்டி காட்டுவாங்க, ஒரு லேபரு முதலாளி சில நேரங்களில் இப்படி பண்ணாதீங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சுட்டி காட்டுவாங்க. ஒரு தனி மனிதனுடைய குறை என்று எத்தனையோ இருக்கும், அதை திருத்தப்பட வேண்டிய குறை என்று பல குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறையை சொல்லும் பொழுது மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பானான்னு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய பெருமை என்பது எந்த குணத்தை சார்ந்தது தெரியுமா? அல் கிபுரு பத்ரல் ஹக். ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கிற ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்கிறான், அந்த சத்தியத்தை ஒருவர் ஏற்க மறுக்கிறார். வ கமத்துல் நாஸ், ஒருவரை இழிவாக நினைக்கிறார். இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் பெருமையின் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் நம்மள்கிட்ட இருக்கிற குறையை சுட்டி காட்டும் போது, ஆஹா இவர் சொல்றது நமக்கு ஒரு அல்லாஹ்ட்ட போய் நாளைக்கு மறுமையில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு முன்னால, அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை துருவி விசாரிப்பதற்கு முன்னால, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்பு நாம் மாட்டிக்கொள்வதற்கு முன்பாக இந்த உலகிலே நம்முடைய குற்றம், நாம் செய்த பாவம், நாம் செய்கின்ற தவறு, நம்முடைய குறை நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்று ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க. அந்த மனநிலையும் உயிரோட்டமோடு இருக்கிற உள்ளத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்புகளில் ஒன்றாக இதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அசர் தொழுகிறாங்க ஒரு நாள்.
தொழும்போது 4 ரக்காயத்து தொழுகணும். எத்தனை ரக்காயத்து தொழுதாங்க? 2 ரக்காயத்து தொழுகிறாங்க. மறந்துட்டு தொழுகையில் சலாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம், தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது சட்டம் மாற்றப்பட்டு விட்டதா என்று எங்களுக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் 4 தொழ வேண்டிய இடத்தில் 2 தான் நீங்கள் தொழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், எனக்கும் உங்களை மாதிரி மறதி ஏற்படும். அந்த மறதி ஏற்படும் போது எங்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டியிருக்கலாமே. எப்படியான ஒரு பண்புன்றீர்கள் பாருங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய தவறை ஒரு மனிதன் சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாகவும் இருக்கணும். அதுவும் உயிரோட்டத்திற்குரிய ஒரு உள்ளமாக இதுக்கு நம்ம ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அடுத்து இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய உள்ளத்தை எதனோடு தொடர்புபடுத்தப்பட்டவனாக இருக்கணும் என்று சொல்லும் பொழுது மறுமையோ சிந்தனையோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இந்த உள்ளத்தை அமைத்துக் கொள்ளணும். மறுமையை மறந்த நிலையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்றான். அப்படியான சூழல் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறாங்க, சில பேர் எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பாடல்களை கேட்காம அவங்களால இருக்க முடியாது. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு தான் சவுண்டுலாம் கேட்கும். அப்படிலாம் பாடல்கள் கேட்டு தான் அவர்கள் பயணத்தை தொடருவாங்க. அந்த காதில் 2 ஹெட்ஃபோன் வச்சுட்டு அந்த பாடலை கேட்டுட்டு அப்படி போகிற இந்த உலகமே தான் சிறந்தது, இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு போகக்கூடிய பார்க்குறோம். சிலர்கள் பொருளாதாரம் தான் மனிதனுடைய வாழ்க்கை. நீங்கள் போய் வெளிவட்டத்தில் பாருங்கள், ஓடுறான். ஒருவேளை உணவுக்காக வேண்டி எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ ஓடுறாங்க, எவ்வளோ உலகத்தை நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நிலையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தை குறித்து ஒரு மனிதன் பெரும் அளவுக்கு அலட்டிக்காம சிந்திக்காம மறுமை சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்கிறானே, அந்த மனிதன் இந்த உயிரோட்டத்துக்குரிய மனிதனாக இருக்கிறான். எப்படி 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வாழம் அன்னமல் ஹயாத்த துன்யா, அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் ஒரு அலங்காரம் தான். இதற்காண்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவிதமாக நீங்கள் செலுத்தி விடாதீர்கள். இந்த உலகத்தை நோக்கி நீங்க ஓடாதீங்க, உலகத்துக்காண்டியே போகாதீங்க, மறுமையை நீங்க சிந்திங்க, மறுமை வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மறுமை என்ற அந்த நிலைக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கை முறைகள்ல சில திட்டமிடுதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்க வழிபாடுகளுக்கு கூட நேரம் இல்லைன்னு மக்கள் சொல்லுவாங்க. பாய் தொழுவுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, எனக்கெல்லாம் பயான் கேட்க நேரம் இல்லை, குரான் ஓதவே எனக்கு நேரம் இல்லை, நான்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோ பிஸியாக இருக்கேன். இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு மேலானது நினச்சி ஓடும்போது தான் நேரம் இல்லைங்கிறோம். அப்படி என்ன நேரத்தை என்ன செலவு பண்ணுறோம்? தொழுகிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு ஓடுறோம்னா அப்போ எது நமக்கு முதன்மையாக இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அறிவதில் கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் எது நமக்கு முதன்மையாக இருக்கிறது? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கூட படிப்பதற்கு சிறிது நேரங்கள் இல்லை என்றால் எதன் மீதான ஈர்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கு? அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் அற்பமானதுப்பா, நீ ஏன் இந்த உலகத்துக்காண்டி ஓடுற? தேவைதான், உன் மனைவிக்கு உணவு கொடுக்கணும், பிள்ளைக்கு தேவை படிப்பு கொடுக்கணும், உன் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவத்திற்கான பொருளாதாரங்களை நீ சேர்க்கணும், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தேவை, அவசியம். ஆனா அதுதான் தேவை என்று நீ ஓடிடாத, மறுமைக்காக உன்னை தயார்படுத்து. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் 59வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன நசு அல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை மனுஷனை எப்படி ஆக்கிறோம்? அல்லாஹ் மறக்கிற மாதிரி மனுஷன் ஆக்கிறான்ல. உலகம் மனிதன் ஓடும்போது இறைவனை பற்றியான சிந்தனையும் இறைவனை பற்றியான யோசனைகளும் ஒரு மனிதனுடைய உள்ளங்களில் மறக்கடிக்கப்படும் அந்த நிலைக்கு தள்ளப்படுறோம்ல. அப்ப அல்லாஹ் அந்த உள்ளத்தை குறித்து சொல்கிறான், அது உயிர் இருந்தும் உயிர் இல்லாததை போன்று. அப்ப மறுமையை சிந்திக்கணும். அப்ப இந்த உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. மறுமை சிந்தனைக்குரிய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு உள்ளமாக இதை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் உயிரோட்டத்தோடு இருக்கின்ற, உயிர் இருந்தும் உயிரோட்டத்தோடு இருக்கின்ற மனிதர்களாக நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விற்கு முன்பு காட்சியளிக்க முடியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உள்ளத்தை குறித்து ரசூலுல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. சஹாபாக்கள் கூட பயந்துருக்காங்கல்ல, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்தில் பயந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்வாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2140வது ஹதீஸ், யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே,
சப்பித் கல்வி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்த செய். அல்லாஹ்ட்ட கேட்கணும். உள்ளங்கிறது இப்படி இப்படி மாறும். ஒருவேளை நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், அதில் நமக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், முதலீடு கொடுங்க, ஆனால் உங்களுக்கு நான் வட்டியாக மாதந்தோறும் நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு தொகையை சொல்கிறார். உள்ள மாறும். ஆமாம், நமக்கு கிடைச்ச லாபம் தானே, சீக்கிரம் முன்னேறி இல்லாமல் உள்ள மாறும். நண்பரோடு வெளியே போகும்போது ஒரு நண்பர் சொல்லுவார், நாங்கள் பள்ளியை தொழுகை பயான்னு வாப்பா ஒரு 2 டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போய் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, கச்சேரி நடக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம் கூப்பிடுவார். ஆனால் உள்ள மாறும். சரி இவரோட போயிடலாமே, ஒரு சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கலாமே, ஒரு புது படம் வந்திருக்கு பார்த்துட்டு வரலாமே தோணும். ஆனால் அந்த உள்ளத்தை நாம் எப்படி அல்லாஹோடு தொடர்புபடுத்தணும்னா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னோட மார்க்கத்தோடு என்னை நிலைநிறுத்து. ஒரு நபித்தோழர் பயப்படுறாங்க, ஹன்லலா என்ற நபித்தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, நான் வந்து முனாஃபிக் ஆயிட்டேன், நிஃபாக் எனக்கு ஏற்படுது. நாஃபக்க ஹன்லலா, ஹன்லலா வந்து முனாஃபிக் ஆகிவிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவன்கிட்ட போய் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது தொழுகணும்னு தோணுது, மறுமை பற்றி சிந்தனை ஏற்படுது, அல்லாஹ்வை பற்றி அச்சம் உண்டாகுது. ஆனால் அந்த சபையை விட்டு என் வீட்டுக்கு போயிட்டேன்னா என் மனைவி மக்களோடு இருப்பதை எனக்கு கவனம் செலுத்தி போய் என் வணக்கத்தை நான் விட்டு விடுகிறேன். நான் முனாஃபிக் ஆயிட்டேன். முனாஃபிக்னா சாதாரண விஷயமா? நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படிக்குரிய பண்புக்குரியவனாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி இந்த ஹன்லலா என்ற நபித்தோழர் சொல்லி பயப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா ஹன்லலா எனக்கு அப்படித்தான் தோணுது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். 2 பேரும் போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹன்லலா அவர்களே, நீங்கள் என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கின்றீர்களோ அது போன்றே நீங்கள் உங்கள் வீடுகளில் அனைத்து நிலைகளில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் படுக்கைகளிலும் உங்கள் பாதைகளிலும் வானவர்கள் உங்களுக்கு கை குலுக்குவார்கள், முசாபாக செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஹன்லலா சாஅத்தன் சாஅத்தன், மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இப்படி தான் இருக்கும். ஒரே நேரத்தில் சிந்தனை அப்படியே எப்போ பார்த்தாலும் தொழுகை தொழுகை தொழுகை. சில பேர் சூஃபின்னு போய் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 100 ரக்காயத் தொழுகிறோம், தஸ்பீக் தொழுகை தொழுவாங்கல்ல, நாங்கள் 100 தஸ்பீக் தொழுகிறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு. இதெல்லாம் ஏமாற்றுற தொழுகை. எப்படி மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்தில் வழிமுறைகள் இல்லை. இபாதத் என்றால் மனிதன் எப்படி நினைக்கிறான், ஒரு தனி ரூமில் இருக்கணும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடவுளை பார்ப்பதற்காக பல ஆண்டுகள் அவர் நின்ற நிலையிலே நிற்கிறாரு, காலெல்லாம் வீங்கி போய் ஒரு வீடியோ வருது. அவர் நம்பிக்கை தவறு, ஆனால் அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படி நிற்கிறாரு. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, இப்படிதான் நிற்பது வணக்கம் என்று நினைக்காதீங்க. வணக்கம்னா மனுஷன் நினைக்கிறான், தன்னை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுட்டு இப்படி செய்யறதா வணக்கம் நினைக்கிறான். அப்படி கிடையாது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வுடைய சிந்தனை அந்த நிலையோடு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. எனவே நாமும் நம்முடைய உள்ளம் உயிரோட்டத்திற்குரிய உள்ளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? மறுமை, உலகம், இறைவனுடைய வசனங்கள், திருமறை குர்ஆனை படிப்பது, அல்லாஹ்வை பற்றி நினைப்பது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து நாம் சிந்திப்பது, இறை வணக்கத்தோடு நம்முடைய சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, சில கட்டங்களில் அதை விட்டு நாம் தவறி வெளியே போகும் பொழுது மீண்டும் மறுமை குறித்து சிந்தனைகள் ஏற்படுத்தி நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது, இதுதான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கைக்குரியதாக வெற்றிக்குரியதாகவும் இருக்கும். எனவே இந்த வசனத்திற்குரிய விளக்கமும் அதுதான் நமக்கு சொல்லுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த அடுத்த ஆயத்துகளினுடைய தொடரை உங்களுக்கு விளக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.